இவங்களுக்கு சேர்ந்த நானும் அவங்களுடைய ஆலோசனை கேட்டு பல வருஷம் நல்ல ஒரு டீச்சர். அவன் ஸ்கூல் டீச்சர், சபையில போதிக்கிறதுல அவங்க சிறந்தவர். அவன் வேலைக்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு அப்படி ஓடுவன. அவன் உண்மையிலேயே தாகம் உள்ளவங்க மேலதான் ஆண்டவர் தண்ணீரை ஊற்றுவார்ந்ததுக்கு ஒரு நல்ல சாட்சி நான். நீங்கள் இருக்கிறாங்க, அதுல நான் என்ன முக்கியத்துவம் கொடுப்பேன். அல்லேலூயா. ஓடுவோம், வார்த்தையை கேட்போம், விசுவாசத்தை பிடிச்சி தேவனுடைய நீதியை பிடிச்சி. அதெல்லாம் இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றது ரொம்ப இலகுவா இருந்தது. அவன் 1000 வசனமா வருதுன்னா விதைக்கப்பட்ட வார்த்தை இன்னைக்கு 30, 60, 100 பலன் தரும். அவன் நல்ல வார்த்தைக்காக மத்தியில் இருக்கிற உண்மையான சகோதரி மதுரையுடைய மூத்த சகோதரி சீலாத்தை வந்து இந்த வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம கண்களை தட்டி அவங்களை வருது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. வாழ்த்தி போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்ட உடைய வார்த்தையை நாங்கள் உட்கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்குதுப்பா. அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையினாலே நாங்கள் அசைகிறோம், பிழைக்கிறோம், வாழ்கிறோம் கர்த்தாவே. அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிற வார்த்தைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு நாங்கள் தொழுது கொள்கிறோம் கர்த்தாவே. இந்த சபையில் வந்த ஒவ்வொருத்தருடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். போதகரை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. அவர் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. தேவத்தாமே வழி நடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. சிறு பிள்ளை முதல் இந்த பிள்ளையை நாங்கள் பார்த்து வருகிறோம் கர்த்தாவே. நீர் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மைகள், ஒவ்வொரு கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஜபாவி வரத்தை தந்தீர். ஆண்டவரே, எங்களோடு கூடி கூடி ஜெபிக்க கிருபை தந்தீர். ஆண்டவரே, நீர் வளர்த்தீர். மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியான கிருபையை தந்தீர் கர்த்தாவே. கீழே வேரூன்றி மேலே கனி கொடுப்பா என்று சொன்ன பிரகாரம் என் தேவன் செய்து வருகிற தாய்வுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா காலங்களிலும் கனி தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போடு இருப்பாய் என்று சொன்னேனே, அப்படியே நீர் ஆசீர்வதித்து காக்கும்படி இந்த குடும்பத்தை, இந்த சபையுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுது கூட நாங்கள் கேட்க போகிற வசனத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவர்கள் முழுமையாய் ஆட்கொள்வீராக. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய உணவை தேவன் தந்து எங்களை பெருக பண்ணி இந்த நன்மையினாலும் கிருபையினாலும் முடி சொல்லுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து வழி நடத்தும் போதகரையும் போதகர் அம்மாவையும் கூட இந்த கருத்துல ஒப்பு கொடுத்துட்டோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் மூலியமாய் செய்து வருகிற சகல நன்மைகள், ஆசீர்வாதங்களுக்காய் துதிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்ம என்னுடைய வார்த்தைக்கு நாம் வருகிறோம். மதத்தில் இருப்பதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். சில பழைய குணங்கள் எனக்கு தெரிகிறது. சகோதரர் மைக்கேல், டாமினிக், அதெல்லாம் பழைய முகம், புதிய முகங்களையும் நான் பார்க்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகா இருக்கீங்க. இன்னைக்கு ரொம்ப கிராண்ட் காலா மீட்டிங் மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப அருமையா இருக்கு. லைட்ஸ் எல்லாம் ஒரு வாரம் போடுங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. ஓகே, ரொம்ப சந்தோஷம். எக்ஸ்ட்ரா இருந்தாலே நல்லதுதான் இல்லையா? எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவோம், எக்ஸ்ட்ரா கொடுங்க. கர்த்தர் அப்படிதான் நம்ம எக்ஸ்ட்ராவா கொடுக்கிறார். ஆமென். ஒன்றிலும் நம் குறைவுபடாதபடி கர்த்தர் நம்மை காக்கிறவர். ஆண்டை நாம் கடந்து வந்திருக்கிறோம். கொரோனா பீரியட்ல அநேக இடையூறுகள், அநேக பயம், அநேகருக்கு பயம், என்ன நடக்குமோ தெரிஞ்சு வெளியே போறோமே, ஏதாவது நோய் பற்றி கொள்ளுமா, இந்த பயம் எல்லாம் இருந்தது. ஆனா கர்த்தர் அந்த பயத்தை நீக்கி நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். என்ன சொல்ற, கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்க உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் இருந்தாதான் விடுதலை கிடைக்கும். மனுஷர்களால் விடுதலை வராது. சில பேர் அந்த பிரசங்கியா வந்தாருன்னா அப்படியே கலைக்கிடுவாங்க, அவர் குட்டு வைப்பாருங்க, அப்படிதான் நினைக்கிறோம். அவர் கையை வச்சா அப்படியே பிசாசு ஓடும். நீங்க நிறைய பேர் அதான் எதிர்பார்க்கணும். எதை எதிர்பார்க்கணும்? மனுஷன் இடத்துல இருந்து ஏதாவது கிடைக்குமா எதிர்பார்க்கணும். அதனால ஏமாந்து போறோம்.
நிறைய தடவை நாம டிசப்பாயின்மெண்ட் வர காரணம் என்னவென்றால் நம் கண்கள் தேவனை பார்ப்பதற்கு பதிலாக மனுஷனை பார்க்கிறோம். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், வானத்தை பூமி உண்டாக்க கற்றது எனக்கு அவரை நோக்கி நான் பார்த்தேன், கண்களை நான் ஏறெடுத்து பார்க்கிறேன். அவரிடத்துல எனக்கு என்ன வரும்? அவர்கிட்ட தான் ஒத்தாசை வரும். மனுஷனிலிருந்து அதாவது உதவி வரும், ஆனா ஒத்தாசை அவரிடம் தான் வருகிறது. இஸ்ரவேலை காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிற உணர்வதும் இல்லை. அவர் அருமையானது. நான் ருசிச்சுட்டு தான் இருக்கிறேன். 1978 நான் ரட்சிக்கப்பட்டேன். இதே ராயபுரம் பகுதியில அர்த்தன் ரோட்ல தான் நாங்க வளர்ந்தோம். பிறந்ததெல்லாம் பிவி கோச்சிட்டு அங்கெல்லாம் நடக்கிறது. ஒவ்வொரு இடமா ஷிஃப்ட் ஆகி வீடு மாத்திட்டு இருக்கோம் இல்லையா. கடைசியில ஒரு வீடு நிலையான இடம் அர்த்தன் ரோடு. அந்த அர்த்தன் ரோட்ல தான் நாங்க 6வது வகுப்புல இருந்து நாங்க தான் இருந்தோம். நிறைய ஆண்டுகள் அங்கதான் இருந்து, அந்த கல்லூரி ஆண்டும் அங்கதான் நான் அந்த இடத்துல தான் இருந்து படித்தேன். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இதே ராயபுரம் பகுதியில என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால், இந்த உலகம் என்பது நல்ல இன்பத்தை கொடுக்கிறது, இதெல்லாம் அனுபவிக்கணும். அதனால அனுபவிச்சுதான் நம்ம இந்த உலகத்துல இருக்கணும்னு தான் நினைச்சேன். அதே மாதிரிதான் எனக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க நிறைய பேர். ஆனா அந்த உலகத்துடைய இன்பங்கள் பார்த்தீங்கன்னா அது நிரந்தரமானதாக இல்லை. அதுல பார்த்தீங்கன்னா எப்போதுமே அந்த இன்பத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றம் இருக்கிறது, தவிப்பு இருக்கிறது, சஞ்சலம் இருக்கிறது. இப்படிதான் நான் வாழ்க்கையில் வாழ்ந்து வந்தேன். நண்பர்கள் எப்போது வருவார்கள் காத்திருந்தேன். நான் வந்தவொடனே எனக்குள்ள ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் எல்லாம் ஒன்னா குரூப்பாக போய் ஜாலியாக அது உட்காருவோம், பேசுவோம். இதே குடியராம்ஸ் கடையில் போனால் அங்கே ஐஸ்கிரீம் கிடைக்கும், அதை சாப்பிடுவோம். அப்புறம் ஹார்பர் கிடையாது, அப்படிலாம் நடந்து போவோம். இந்த பீச்சில் போய் அங்கே உட்காந்து அங்கே பேசுவோம், தகாததெல்லாம் பேசுவோம், தகாததெல்லாம் சிந்திப்போம், கெட்ட காரியங்கள்லாம் நினைச்சு ஸ்ட்ரோக் அடிப்போம். இப்படிதான் இருந்தோம் வாழ்க்கை. ஆனா கர்த்தர் பாருங்க, ஒரு நாள் என்னை திருப்பு முனை கொண்டு வந்தார். அந்த ஆண்டில பாத்தீங்கன்னா ஒரு திருப்பு முனை எனக்கு வந்தது. அதே ராயபுரம் பகுதியில் உங்களுக்கு தெரியுமா தெரியல, ராயபுரம் பேக்கரின்னு ஒன்று இருந்தது. இந்த மாதா கோயில் தெருவில் பீச்சுக்கு போறதுக்கு முன்னால ஒரு கார்னர், அந்த இடத்துல ஒரு கடை இருக்கு, போயிடுச்சு. அது ஒரு பேக்கரி, அதை தாண்டாதான் பீச். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, நாங்கள் அந்த பக்கம் வரும்போது அங்க ஒரு கூட்டம் நடக்கிறது. கிங் ஆம்ஸ் சொல்லி ஒரு ஆங்கிலோ நேம். அவர் பார்த்தா பிரிட்டிஷ் அவருடைய ஒரு பிளட் இருக்கு அவருக்கு. அவர் பார்த்தா வெள்ளக்காரன் மாதிரி தான் இருப்பார். அவர் அந்த இடத்துல ஆங்கிலோ இந்தியர்கள் மத்தியிலே ஊழியம் பண்ணுவார். நிறைய தடவை போயிருக்கேன், பார்த்துருக்கேன். ஆனா நான் அதை சப்போர்ட் பண்ணல. சரி, இங்க ஏதோ பாவம் நடத்தின்னு இருக்காங்க, ஏதோ கூட்டம் நடத்துறாங்க, ஒரு குழுவாக வச்சு குரூப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நாளில நான் ஒரு பர்டிகுலர் டே, அதாவது கடவுள் பாருங்க எல்லாரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். உங்களுக்கு ஒரு நாள் வச்சார், அது மாதிரி எனக்கு ஒரு நாள் வச்சிருக்காங்க. அந்த பர்டிகுலர் டே, அந்த சரியான நாளிலே சரியான நேரத்திலே தேவ சந்திப்பு எனக்கு ஏற்பட்டது. எனக்கே தெரியாத அளவு நான் போய் அந்த வீட்டுக்கு உள்ள கூட போல உட்காந்துருக்காங்க ஜனங்க. அந்த ஜன்னல் இருக்கும், ரோட் அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கும், ஜன்னல் இந்த பக்கத்துல இருக்கும். அது பக்கத்துல என்ட்ரன்ஸ், வீட்டுடைய வாசல் உள்ள போல அந்த ஜன்னல் வழியா தான் நின்று கேட்டுட்டு அவர் பேசுறாங்க. அப்பதான் அவங்களுடைய வார்த்தை என்னை தொட்டு, வாலிபனே எவ்வளவு நாளா நீ இப்படி வாழ்வாய், இந்த பாவத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருந்து மறித்தால் உன் நிலைமை என்ன? அப்பதான் எனக்கு ஒரு உணர்வு வந்தது. ஐயோ, நான் ரொம்ப ஜாலியா இருக்கிறவங்க, இந்த வாழ்க்கை என்பது ரொம்ப இன்பமான இருக்கிறது, நான் மறித்து போனால் என் நிலைமை என்ன? அப்பதான் எனக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கன்விக்ஷன், எனக்கு ஒரு உணர்த்துதல் உண்டாயிற்று. அப்பதான் பரிசுத்த ஆவியானவரோட பேச ஆரம்பித்தேன். இன்றைக்கே நீ மனம் திரும்பணும். தேவன் இந்த உலகத்தில் அன்பு கொண்டவனால் தனது ஒரே பேரான குமாரனை கொடுத்தாரே, அவரை அனுப்பினாரே, சிலுவையிலே உனக்காக அவர் அறையப்பட்டாரே, அவர் கரங்கள் ஆணையில் அழிக்கப்பட்டது, அவர் தலையிலே முள்முடி வைத்தார்களே, அவர் எந்த பாவம் செய்யலையே, அவர் தப்பு பண்ணாங்க. யூதர்கள் நினைச்சாங்க ஒருவேளை அவர் பாவம் பண்ணதுனால அவர் அப்படி அடிச்சாங்கன்னு நினைச்சாங்க. அதான் தங்கள் முகத்தை மறைத்துக் கொண்டார்கள் என்று ஏசாயா சொல்கிறார். அவருடைய முகம் அந்த கேடாக இருந்தது. ஆனால் இவர்களும் தங்கள் முகத்தை மறைத்துக் கொண்டு அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, அதனால அவருக்கு இந்த பனிஷ்மெண்ட் நினைச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரியலைசேஷன் வந்து, இல்ல அவர் எந்த தப்பும் பண்ணல, நாம் எப்படி இருந்தோமா, ஒரு ஆடுகளை போல சுற்றி திரிந்தோம், அவனவன் தன் சொந்த வழியிலே போனோம், கர்த்தரோ நமக்காக அவரை ஒருக்க சுத்தமானார், நம்முடைய பாடுகள் நம்முடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்பதான் ரியலைஸ் பண்ணாங்க, ஓ அவர் ஏதோ தப்பு பண்ணி அடிக்கப்படல,
ஆனா என் பாவம், என்னுடைய அக்கிரமம் தான் அவர் அடிக்கப்பட்டது. அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த பாவத்தினுடைய தண்டனை, பாவத்துடைய விளைவுகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் எனக்கு சமாதானத்தை ஆக்கினை ஏற்றுக்கொண்டு எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரி ரியலைசேஷன் பாருங்க என் வாழ்க்கையில வந்தது. ஐயோ, நான் வந்து எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன். அவர் ஒரு தப்பும் பண்ணலையே, ஒரு தவறும் பண்ணலையே. பாவம் அறியாத அவர், அதான் போடுறார், பாவம் அறியாதவர் எனக்காக பாவம் ஆக்கினார். He became sin. பாவமே அறியாதவர், பாவத்தில் பிறக்காதவர். நம்மெல்லாம் பாவத்தில் பிறந்திருக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்தில் கற்பித்திருக்கிறான், துர்க்குணத்தில் உருவானேன். என்னுடைய குணமே துர்க்குணம் தான், பாவத்தில் தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா வேதத்துல பாத்தீங்கன்னா அன்றைக்கு ஒரு ரியலைசேஷன், வாழ்க்கையில ஒரு தெளிவு உண்டாயிடுச்சு. என்ன மனம் திரும்பினேன். அவங்க வீட்டுக்கு உள்ள கூட போல, நேரம் மாதா போயிருப்போம். நானும் என் நண்பர்கள் 2 பேர் நாங்க ஒன்னா இருக்கோம். நேரம் அந்த மாதா கோயில போய் அப்படியே சரணடைந்து கையை உயர்த்தி, ஆண்டவரே மன்னியும், என் பாவத்து நிமித்தமாக என்னுடைய கையில் ஆணை அளிக்கப்பட்டது. ஆண்டவரே, செய்யக்கூடாத காரியம் அந்த கையில செய்தது, எனக்காக உங்களுடைய கை ஆணை அளிக்கப்பட்டது. போகக்கூடாத இடத்துலாம் என் கால்கள் போயிற்று, எனக்காக உங்களுடைய கால்கள் ஆணை அளிக்கப்பட்டது. என் சிந்தனையெல்லாம் கெட்டு போயிடுது, அதற்காக என் சிலுவையிலே உங்களுடைய தலையிலே முள்முடி வைத்தார்களே, ரத்தம் ஆண்டவரே எனக்காக சிந்தப்பட்டது. இந்த பாவிக்காக உங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டது, என்னை மண்ணில் வந்து அன்றைக்கு நான் ஆண்டவர் நோக்கி நான் சொல்லிட்டேன். அந்த ரட்சிப்பை அன்றைக்கு தான் நான் அனுபவிச்சேன். பாவம் என்பது ஒரு பயங்கரமான ஒரு பாவம். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ மக்கள் சுற்றி திரிகிறார். தெருவுல போறாங்கன்னா அவங்க பாவ பாரமே தெரியாது. பாவத்தினுடைய பாரம் எப்பொழுது நாம் அறிந்து கொள்வோம் என்றால், கர்த்தராகிய இயேசுவை நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் நமக்குள் வரும்பொழுதுதான் அந்த பாவத்தினுடைய பாரம் எவ்வளவா இருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். பாவ பாரம் நீங்கி எனக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைச்சது. ரொம்ப லேசா ஃபீல் பண்ணேன். வீட்டுல வரும்போது ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு மனம் மாறி கர்த்தருடைய பிள்ளையாக மாறி, அதுதான் இந்த ரட்சிப்பின் ஆரம்பம். கர்த்தர் நான் இந்த ஊழியத்தை எப்படி செய்யறேன்னு எனக்கு தெரியல, எப்படி செய்தேன்னு எனக்கு தெரியல. என்னை அழைச்சாரு, இதை நான் செயல்படுத்தினேன். அருமையான ஸ்டீவன் சொன்னது போல அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, அதே இடத்துல அப்படிதான் சுற்றி திரிந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவரை சந்தித்து அவர் ரட்சித்து இன்றைக்கு ஒரு ஊழியக்காரர் ஆக்கியிருக்கிறார். அல்லேலூயா. நாங்க விதைத்த விதை பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல நான் வந்து பெரிய பிரம்மாண்டமா ஒரு பெரிய இதெல்லாம் நான் செய்யல. நான் செய்தது ஒரு சிம்பிள், சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிச்சேன். வீடுகள் தோறும் சென்றேன். இதே காசினோட பகுதியில இந்த ஹவுசிங் போர்டு எல்லாம் மேல ஏறி, மாடல் லைன் பக்கத்துல ஹவுசிங் போர்டு இருக்கு, அங்க மேல ஏறுவோம். 4 கட்டடத்தும் இருக்கும், அங்க மேல ஏறி சுவிசேஷத்தை சொல்லுவோம். ரோட்ல இருந்து சுவிசேஷத்தை சொல்லி இப்படிதான் பாத்தீங்கன்னா சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சேன். அந்த சுவிசேஷனுடைய பலன் அது பாத்தீங்கன்னா அது குன்றி போவதில்லை. அதனுடைய பலன் பாத்தீங்கன்னா வேஸ்டா போகல. ஆனா இன்றைக்கும் அதோடைய ஃப்ரூட், அதோடைய கனிகளை நான் பார்க்கிறேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். குழந்தைராஜ் ஒரு அருமையான ஒரு நல்ல ப்ராடக்ட், குட் ப்ராடக்ட், இதெல்லாம் நல்ல ப்ராடக்ட். இதெல்லாம் அதான் பாத்தீங்கன்னா இவங்க கேட்பாங்க, எங்கப்பா எங்க ட்ரைனிங் எடுத்தீங்க, எங்க போனீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுல கர்த்தர் அவர்களை உயர்த்திருக்கார். குவாலிட்டி, தரமானது. சொன்னார் இல்லையா, பணம் வந்து என்ன சொன்னீங்க, பணத்துக்காக ஒரு வார்த்தை ஒன்று சொன்னீங்க. பொண்ணும் வெளியே காலில் வர்றதுல இல்லையோ, மனுஷன் காலில் விடுதலை கரெக்டு தட்டி ஆடுற மாதிரி போயிடுச்சு. பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, எனது உள்ளதை நான் உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு நாமத்திலே எழுந்து நட. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அற்புதம் அடையாளங்களாய் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் அந்த மாதிரி தான் ஊழியத்தை நம் கையில கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஊழியம் வந்து சிம்பிளா இருக்கலாம், ஆனா நாம சோர்ந்து போக கூடாது. கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஆரம்பமே அற்பமா தான் இருந்துச்சு. அவர் பெரிய பிரமாண்டமா பெரிய ஒரு அரண்மனையில போய் பிறக்கல,
ஒரு பெரிய ராஜாவா பிறக்கல. அவருடைய தோற்றம், அவருடைய ஆரம்பம் மிகவும் எளிமையா இருந்தது. அதெல்லாம் ஜனங்க அசப்ட் பண்ணாங்க. ஏசாயா அவர் சொல்லும்போது சொல்றாரு, அவர் இளங்கிளையை போல அவர் மரண நிலத்திலே எழும்பினார். மரண நிலத்தில் யாருமே எழுத முடியாது, எந்த பிரச்சனையும் எழுத முடியாது. ஆனா இயேசு பற்றி சொல்லும்போது அந்த வாசிங்க, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2வது வசனம். இளங்கிளையை போலவும் இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவனுக்கு முன்பாக எழுப்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. அவருக்கு அவருடைய தோற்றத்தை குறித்து ஏசாயா சொல்றாரு. அவர் எப்படி தோன்றினார்? இளங்கிளையை போல வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போல அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். வறண்ட நிலத்தில் எந்த செடியும் துளிர் விடாது. வறண்ட நிலத்துல ஏதாவது செடி துளிர்க்குமா? துளிர்க்கான். ஆனா இயேசு நீங்க சொல்லுறது, வறண்ட நிலத்தில் இருந்து அவர் துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். நம்ம வாழ்க்கை அப்படிதான் பாருங்க. சில வேளையில பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்துல நிறைய பாடுகள் இருக்கலாம். ஆனாலும் அத்தனை பாடுகளிலும் கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனால் கூடாத ஒன்றுமே இல்லை. இதுதான் நீங்க விசுவாசிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க செங்கடலை கடக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கிறது. ஒரு அருமையான ஒரு அற்புதம், சாதாரண அற்புதம் அல்ல. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். என்ன அற்புதம் நடந்தது? செங்கடல் இரண்டாக பிளந்தது. கடல் எங்கேயாவது பிளக்குமா? சொல்லுங்க. கடல் எங்கேயுமே ரெண்டா பிளக்காது. ஆனா கர்த்தருடைய வல்லமையினாலே அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த சிறந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்து காணப்படுகிறது. பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இந்த கஷ்டத்தை பார்த்து நம்ம ஓடிடக்கூடாது. கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதம் செய்யலன்னா அதுல நிலைத்திருக்க கற்றுக்கொள்ளும். இதனுடைய வல்லமை நாம் ருசிக்க வேண்டும் என்றால், பாருங்க, நம்ம வாழ்க்கையில சூழ்நிலையை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு தைலமா இருக்கும். தைலமா என்ன தெரியுமா? அங்க போறதா இப்படி போறதா? அதாவது தைலமான்னு சொல்லும்போது இரண்டு விதமான காரியங்கள், அதாவது நெருக்கங்கள். இப்படியும் போனா நெருக்கம், அப்படியும் போனா நெருக்கம். அதுதான் தைலமா. தைலமா நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னா சில வேளையில நெருக்கடி நமக்கு வரும். நெருக்கடி இல்லாம நமக்கு அற்புதம் நடக்காது. ஆண்டவர் முதலாவது அற்புதத்தை செய்யும் போது ஒரு பயங்கரமான ஒரு தேவை ஏற்பட்டது. தேவை என்ன தேவை? திராட்சரசம் குறைவுபடுது. ஒரு நெருக்கடியான நேரம். ஒரு கல்யாண வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா எப்படி இருக்கும் பாருங்க. மாப்பிள்ளை வீட்டும் பொண்ணு வீட்டுக்கு தான் நெருக்கடியான ஒரு நேரம். தவிப்பாங்க. எங்க உறவினர் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா சாப்பாடு நல்லா செய்யறாங்க. ஆனா ஜனங்க அதிகமா வந்துட்டாங்க. நெருக்கடி. அங்க எங்க ஓடுறாங்க, எங்கெல்லாம் பிரியாணி பாக்கெட் கிடைக்குமோ அங்கெல்லாம் வாங்கி கொண்டு வராங்க. அது கூட பத்தாம போயிடுச்சு. நெருக்கடி. நெருக்கடி நேரத்துல தான் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவை நேரத்துல கர்த்தர் அற்புதமாய் நம்ம தேவைகளை சந்திப்பார். நம்ம நினைக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகள் நான் என்ன நினைக்கிறோம், எல்லா நேரத்திலும் எனக்கு அற்புதம் நடக்கும்னு நினைக்கிறோம். எல்லா நேரத்திலும் அற்புதம் நடக்காது. அற்புதம் என்பது எப்போது நடக்குன்னா ஒரு நெருக்கடி நேரத்துல, ஒரு நம்ம ஒரு கலக்கத்தின் நேரத்துல, நெருக்கடி நேரத்துல ஒரு அற்புதம் நமக்கு நடக்கிறதா இருக்கிறது. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நெருக்கடி வரும்போது நீங்க பயந்து ஓடக்கூடாது. பிரச்சனை வரும்போது நீங்க பயந்து ஓடக்கூடாது. ஐயோ கர்த்தாவே, நீ இருக்கிறீரா இல்லையான்னு தெரியலையே, நீ இருந்தால் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? அப்படிதான் நம்ம கேள்வி கேட்கிறோம். கடவுள் இருந்தா ஏன் இந்த பிரச்சனை? கடவுள் இருந்தா ஏன் இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறது என்று நாம் கேள்வி கேட்கிறோம். இன்னைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும், பிரச்சனை என்பது எல்லாருக்கும் வருகிற ஒரு காரியம். உங்களுக்கும் பிரச்சனை இருக்கு, எனக்கும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க. இல்ல, பிரச்சனை இருக்கிறது. வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம நம்ம வாழ்க்கையை வாழ முடியும். பிரச்சனை இருக்கும். இதுதான் வாழ்க்கை. திஸ் இஸ் ரியாலிட்டி.
இதுதான் உண்மை. அவன் நினைக்கிறேன் இல்லங்க, ஆண்டவர் பிள்ளையா நான் மாறிட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த இதுவும் இல்லை நினைக்கிறேன். அப்படி தவறாக நினைத்திருந்த நாட்கள் உண்டு. அதான் நிறைய பேர் ஆண்டவர் விட்டு போயிட்டாங்க. அவங்க நினைச்சாங்க எங்களுக்கு பிரச்சனையே வராதுங்க. அவங்க நினைச்சாங்க இல்லங்க நாங்க விசுவாசத்துல இருக்கிறோம், எதுவுமே எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வராதுன்னு நினைச்சாங்க. கடைசியில போக போக பாத்தீங்கன்னா பிரச்சனை வர ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் வாழ்க்கை. ஆரம்பத்துல எல்லாமே ரோசியா இருக்கும், எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். ஆனா போக போக தான் பிரச்சனையே நம்ம வாழ்க்கையில வருகிறது. கல்யாணம் பண்றோம், ஆரம்பத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா போக போக அந்த கல்யாணம் கல்யாணமா மாறுது. கல்யாணம் துன்பத்தை தரித்துக் கொள்கிற ஒரு வாழ்க்கையா மாறுது. கல்யாணம் கலி என்றால் துன்பம், ஆணம் என்றால் தரித்துக் கொள்ளுதல். ஆரம்பத்துல சந்தோஷமா இருக்குது, நல்லா ஜாலியா இருக்கு. ஆனா போக போக தான் தெரியுது கல்யாண வாழ்க்கை என்னன்னு தெரியுது. வாழ்க்கை அப்படிதான் இன்னைக்கு. ஆனா நம்ம எப்படி நம்ம அதை எப்படி நாம் பார்க்க வேண்டும், எப்படி நாம் அதை அணுக வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். How to approach your crisis. உங்க நெருக்கடியில நீங்க எப்படி வாழணும்னு கற்றுக்கொள்ளும். உங்க வாழ்க்கையின் போராட்டங்களை எப்படி நீங்க ஜெயிக்கணும் கற்றுக்கொள்ளும். எவ்வளவு ஞானமா நடக்கணும்னு கற்றுக்கொள்ளும். அதுதான் இந்த ஞானம், இந்த அறிவு ரொம்ப முக்கியமானது. வேதம் சொல்கிறது வீடு ஞானத்தால் கட்டப்படும், அறைகள் அறிவினால் நிரப்பப்படும். ஞான அறிவு தேவை. ஒரு விசுவாசம் இருந்தா போதா, ஞானமும் தேவை, அறிவும் தேவை. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜனங்கள் பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள் வருகிறார்கள். அவங்களுக்கு முன்னாலும் போக முடியல, பின்னாலும் போக முடியல. இதுதான் டைலமா. டைலமான்னு சொன்னா என்ன அர்த்தம்? முன்னாலேயும் போக முடியல, பின்னாலேயும் போக முடியல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்குதா? எத்தனை பேருக்கு வந்திருக்குது? யாருக்கும் வந்தது இல்லை. கையெல்லாம் தூக்கி காட்டுங்க. எல்லாருக்கும் வந்து எனக்கும் வந்திருக்குது. பிரச்சனைக்கிற எனக்கும் இப்படி போகணுமா இல்ல அப்படி போகணுமா இல்ல திரும்பி போகணுமா? வாழ்க்கையில் அப்படிதான் ஒரு டைலமா ஏற்படுகிறது. டைலமா ஏன் ஏற்படுகிறது என்றால், நாம் அந்த சூழ்நிலையிலே நாம் அதை கடந்து போகும்படியாக, அந்த சூழ்நிலையிலே நாம் வெற்றியோடு நடக்கும்படியாக தான் அது நமக்கு கொடுக்கப்படுகிறது. சில வேளை நோ மீனிங் சிச்சுவேஷன், ஜெயமே இல்லாத மாதிரி இருக்குது. அதை பார்த்தா ஜெயம் வருமா, எனக்கு விடுதலை வருமா, என் வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்குமா அப்படின்ற சந்தேகம் நமக்கு வருகிறது. ஏன்னா அந்த டைலமா அவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, நெருக்கடி அப்படி இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் வாழ்க்கையில் கடந்து போகிற பாதையில் ஒருவேளை புயல் வழியில கடந்து போகலாம், நெருக்கத்திலே கடந்து போகலாம், கடன் தொல்லையில கடந்து போகலாம், குடும்ப பிரச்சனையில கடந்து போகலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை கடக்க வைப்பார். அல்லேலூயா. பாருங்க, இந்த சிறந்த சமுத்திரத்தை அவங்க எப்படி கடந்து போனாங்க என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. எடுத்துக்கொள்வோம், அந்த புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் புத்தகம், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி 400 வருடமாக அவர்கள் இருந்தார்கள், அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவிக்கிறார். 400 வருஷம் என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. நமக்கு ஒரு மாசம் பிரச்சனை இருந்தாலே ரொம்ப கடினமா இருக்குது. ஒரு வருஷம் பிரச்சனை இருக்குன்னு வைங்க, எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு வருஷம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுங்க, ஒரு வருஷம் இந்த தொல்லை இருக்குதுங்க. இந்த பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா டெம்பரரியான, தற்காலிகமான பிரச்சனை அல்ல, அது ஒரு நிரந்தர பிரச்சனையாக மாறிவிட்டது. சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பிரச்சனை நிரந்தரமாக மாறிவிடுகிறது. பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, துன்பத்துக்கு மேல் துன்பம், பாடுகளுக்கு மேல் பாடுகள் அவர்களுக்கு உண்டாகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகிறார்கள். 400 வருடமாக அடிமைகளாக இருந்து அடிமையாய் வாழ்ந்து விட்டார்கள். அவங்களுக்கு விடுதலை என்றாலே தெரியல. சிலவேளை நம்ம பிரச்சனையில அதிகமாய் நம்ம அப்படியே பாரத்தோடு வாழ என்ன வேணும், நாம் அதோடு கூட ஒன்றித்து போய்விடுகிறோம். சரி, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் தலைவிதி, கடவுள் என்னுடைய தலையில எழுதி வச்சுட்டாரு, இப்படிதான் இருக்கணும், இதுதான் என் வாழ்க்கைன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்துக்கு வருகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் வந்தாங்க. அவர்கள் தன்னுடைய தெய்வத்தை, முற்புதாக்கள் தெய்வத்தை மறந்து போனார்கள்.
ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், முற்பிதாக்கள் தேவனை மறந்து போய் எகிப்திலே அடிமைத்தனத்தினாலே அவர்கள் அங்கே சிக்குண்டு 400 வருடமான அடிமை வாழ்க்கை. நிறைய பாத்தீங்கன்னா 14 ஜெனரேஷன், 14 தலைமுறையாக அவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்க அடிமையாக வாழ்கிறார். 400 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அந்நிய தெய்வங்களை வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். அந்த விக்கிரங்களையும் அந்த பார்வோனுடைய தெய்வங்களை இவர்களும் வழிபட ஆரம்பித்தார். அந்த கலாச்சாரம், எகிப்து தேசத்தின் கலாச்சாரத்தை இவர்களும் பின்பற்றினார்கள். வாழ்க்கையை பாத்தீங்கன்னா எல்லாமே மாறிடுச்சு. விசுவாசனைக்கு நம்மள ஏமாத்துறதுக்கு ரெடியா இருக்கிறான். நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்காக ஓடுகிற வாழ்க்கை கெடுக்கும்படி சாத்தான் பலவிதமான யுக்திகளை செய்ய உங்களை திசை திருப்ப பார்ப்பான். நீங்க நல்லா வந்திருப்பீங்க ஆண்டவர்கிட்ட, ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மனதை வேறு பக்கமாக பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சந்தேகத்தை கொடுப்பான், ஒரு அவிசுவாசத்தை கொடுப்பான். என்ன இந்த வாழ்க்கை, இது ஒண்ணுமே பிரயோஜனமே இல்லையே, நானும் ஆண்டவர் விசுவாசம் ஒண்ணுமே நடக்கலையே, இதுவரைக்கும் ஒண்ணுமே நடக்கல. அப்படி முதல்ல உங்க ஸ்டார்ட்ல உங்க எண்ணங்களிலே அதை கொண்டு வந்து விதைப்பான். இந்த விதைக்கிற இந்த விதை பாத்தீங்கன்னா இது சரியான விதை அல்ல, தவறான விதை. அந்த விதைகளை நாம் ஏற்றுக்கொண்டு மனதிலே நம்முடைய கற்பனைகளையும் சிந்தனைகளையும் அதையே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்ன ஆயிடும், அந்த சிந்தனைக்கு நாம் அடிமைகளாய் மாறிவிடுவோம். அந்த ஒரு பயத்துக்கு அடிமையா மாறிடுவோம். அந்த சூழ்நிலைக்கு நாம் அடிமையா மாறிடுவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் மாறிவிட்டார்கள். 400 வருஷம் எப்படி இருக்கும் பாருங்க. அவங்க சந்ததியாக தலைமுறையாக வராங்க. தாத்தா பாட்டி, அதுக்கு முன்னால் இருந்த முற்பிதாக்கள், இப்படியே பாத்தீங்கன்னா பேர பிள்ளைங்க எல்லாருமே அவங்க இஸ்ரவேல் தேசத்தில் அடிமைகளாக வாழ்ந்து விட்டாங்க. ஆக அந்த கலாச்சாரம் எகிப்து கலாச்சாரமாக மாறிவிட்டது. அந்நிய தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களை தாங்க முடியாத ஒரு வேலை. ஏன்னா அடிமைதான் என்பது பாத்தீங்கன்னா அடிமைக்கு எந்த சாய்ஸும் கிடையாது. வேலைக்காரனுக்கு ஏதாவது சாய்ஸ் இருக்கு. வேலைக்காரன் வீட்டுக்கு வந்தா வேலை செய்தா சம்பளம் வாங்கிட்டு போவான், வரலன்னா சம்பளம் கிடையாது. ஆனா அடிமைக்கு அப்படி இல்லை, அவன் கண்டிப்பா வேலை செய்துதான் ஆகணும். அவங்களுக்கு சாய்ஸே கிடையாது. அந்த மாதிரிதான் அவங்க அடிமையா இருக்கிறாங்க. எந்த சாய்ஸும் இல்லை இவங்களுக்குன்னு, எந்த தெரிவுகளும் இல்லை, எந்த ஃப்ரீடமும் இல்லை. இவங்களை பாத்தீங்கன்னா இன்னும் பயங்கரமான சுமைக்க வைக்கிறார்கள். அந்த வேலையை நீங்க வாசினா தெரியும், எப்படியெல்லாம் அவர்கள் பார்வோனுடைய ஆட்கள் அவங்க எப்படி நடத்தினார்கள், எப்படிலாம் அவர்களை பாத்தீங்கன்னா உபத்திரவப்படுத்தினார்கள். அப்பதான் அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வருது, ஐயோ நாம் அடிமையா இருக்கணுமே, இப்ப நம்ம கடவுளை நோக்கி நாம் தேடணும், அவரை நோக்கி கூப்பிடணும், அவரை நோக்கி கூப்பிட்டாதான் நமக்கு விடுதலைன்னு சொல்லி அப்பதான் இஸ்ரவேல் தேவனை அவர்கள் தங்கள் மனதிலே கொண்டு வந்தார்கள். தங்கள் ஞாபகத்தில் வருகிறது. இவ்வளவு நாளா இந்த அடிமைத்தனத்திலிருந்து இருந்தவர்கள் திடீரென்று அவளுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. ஒரு விதமான ஒரு திருப்பு முனை ஏற்படுகிறது. மனதிலே ஒரு திருப்பு முனை. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு திருப்பு முனை ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க போகிற பாதையிலே தேவன் ஒரு அற்புதமான ஒரு விடுதலை தேவன் வைத்திருக்கிறார். எங்கே வழிகள் இல்லையோ கர்த்தர் அங்க வழிகளை திறப்பார். ஒரு திருப்பு முனை உண்டாகிறது. முதலாவது மனதிலே சிந்தையிலே ஒரு திருப்பு முனை. ஃபர்ஸ்ட் நமக்கு அப்படிதான் இருக்கணும். எண்ணங்களிலே நாம் முதலாவது திரும்ப வேண்டும். அடிமைத்தனத்தினுடைய இந்த எண்ணங்களை விட்டு நம்ம சுயாதீனம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். கர்த்தரை ஆவியானவர் எங்கே உண்டோ விடுதலையின் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். ஆகவே நான் இந்த அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு விடுதலை உண்டு. சில பேர் பாத்தீங்கன்னா சில பழக்க வழக்கத்தினால் ரட்சிக்கப்பட்டு கூட சில பழக்க வழக்கம் இருக்கும். அதிலிருந்து விடுதலை பெறாதபடி மிகவும் கஷ்டப்படுவார்கள். ட்ரை பண்ணி அவங்களால முடியாம அப்படியே விட்டுடுறாங்க, அடிமையாக போயிடுறாங்க. ஆனா இன்றைக்கு சொல்கிற கர்த்தர் நமக்கு ஒரு திருப்பு முனை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் எண்ணங்களிலே முதலாவது தேவன் வந்து உங்களை தொடும்படியாக விரும்புகிறார். எப்படி நம்ம எண்ணங்கள் மாற்றப்படும் என்றால் தேவனுடைய வார்த்தையினால்தான் மாற்றப்படும். சத்தியத்தை அறிவது சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும். விடுதலை என்பது சத்தியத்தை அறிந்தால்தான் விடுதலை. இந்த ஜனங்கள் அப்படின்னா ரியலைசேஷன் வராங்க. ஐயோ நம்ம இவ்வளவு நாள் அடிமையா இருந்துட்டோம், இந்த பார்வோனுடைய ஆட்கள் நம்மை கொத்தடிமையாக வைத்திருக்கிறார்கள், பாரத்தை சுமக்க வைக்கிறார்கள், மிகவும் கடினமான பாரத்தை நம்மை வைக்கிறார்களே, இது நம்மால கூடாத ஒரு காரியமா இருக்கிறது என்று முதலாவது அவங்களுடைய உபத்திரவத்தின் பாதையிலே கர்த்தரை நோக்கி தேட ஆரம்பித்தார்கள். கர்த்தர் அவருடைய கூக்குரலை கேட்டார், அவருடைய கண்ணீரை கண்டார்.
அவளை விடுதலை செய்யும்படியாகவே கர்த்தர் பாருங்க ஏற்கனவே அவர் ஆயத்தம் பண்ணி விட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை இன்னைக்கு கிடைக்குதுன்னு சொன்னா அது ஆச்சரியப்படாதீங்க. கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆமென். ஏற்கனவே அதை ப்ரிப்பேர் பண்ணி விட்டார். ஆயத்தம் பண்ணிட்டு தான் நமக்கு நடக்குது. அவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? இவங்களை விடுதலை செய்யும்படி ஆயத்தப்படுத்தி விட்டார். யார் ஆயத்தப்படுத்தினார்? மோசே என்கிற ஒரு மனுஷனை அவரை வந்து ப்ரிப்பேர் பண்றாரு, அவங்க ரெடி பண்றாரு. குழந்தையா இருக்கும்போது எபிரேய பிள்ளைகள் எல்லாம் சாக வேண்டும் என்று ராஜாவுடைய கட்டளை, பிறக்கும் போதே சாவடிச்சிருப்பார். அந்த மருத்துவச்சிகளுக்கெல்லாம் அந்த நாட்களிலே கட்டளை கொடுக்கப்பட்டது. ஆண் குழந்தை உடனே சாகடி. இது பிசாசுடைய திட்டம். இன்னைக்கு சாத்தானுடைய திட்டம் பாருங்க. நீங்க நல்லா இருக்கக்கூடாதுதான் பிசாசு விரும்புகிறான். ஒருபோதும் நீங்கள் நன்றாய் வாழக்கூடாது, நீங்க நல்லா இருக்கக்கூடாது சாத்தானுடைய திட்டமா இருக்கிறது. பிசாசுடைய திட்டம் அழிக்கவும் கொல்லவும் இந்த பிசாசு வருகிறான். வேறொன்றுக்கும் வரான். அதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். நீங்க அதை தெரிஞ்சு கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க முதலாவது உங்களுடைய மனதிலே சரியான விதத்திலே நிதானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிரச்சனை வந்த உடனே தடபடபுடன் அப்படியே ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து மாம்சத்துல நினைச்சதை செய்யக்கூடாது. மாம்சத்தில் நாம் காரியங்களை நம்முடைய மனதிலே சிந்தையில இருக்கிற காரியங்களை நாம் செய்யக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் நிதானமா இருக்கணும். ஆண்டவருடைய சமுத்திர காத்திருக்கணும். பிரச்சனை வரும்போது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், இதை என்னால தாங்க முடியல, எனக்கு உதவி செய்யும் சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தருக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பார். நாம் அதுக்கு மாறாக என்ன பண்ணிடுறோம்? நம்ம எண்ணங்கள் என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்யும்படியாக மோசே என்கிற ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்துகிறார். எல்லா ஆண் பிள்ளைகளும் மருத்துவச்சிகள் கொள்ளுகிறார்கள். ஆனா இந்த பிள்ளையை கொள்ள முடியல. ஏன்னா கர்த்தருடைய திட்டம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறாரோ, ஆண்டவர் உங்களுக்காக எதை முன் குறித்திருக்கிறாரோ அதை தடை செய்ய ஒருவனாலும் முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிறதையும் உங்களுக்காக தேவன் முன்னதாகவே அவர் திட்டமிட்டிருக்கிற காரியங்களையும் தடை செய்ய ஒருவரால முடியாது. நினைக்கிறோம் நாங்க ஆண்டவர் வந்து கைவிட்டுட்டாருங்க, நான் இப்படி இருக்கிறேங்க அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இல்ல, நீங்க தேவன் மேல உண்மையா விசுவாசம் வைத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் என்ன நினைக்கிறாரோ அது உங்களுக்கு நிச்சயமா நிறைவேறும். தேவன் மேல் விசுவாசமா இருக்கணும். அவர் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். தேவனுடைய வார்த்தையில பற்றுதலா இருக்கணும். சூழ்நிலையை பார்க்க கூடாது. சூழ்நிலைகளை பார்த்தால் நாம் மடிந்து போய்விடுவோம். சூழ்நிலைகளையே நாம் நினைத்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையாது. இதற்கு விடுதலை தான் தேவன் மோசை ஏற்படுத்துகிறார். அவனை கொல்ல முடியல. குழந்தையா இருக்கும்போது எங்க கொண்டு போறாங்க? நைல் நதியில அவனுடைய தாயாரும் அவனுடைய சகோதரியும் அந்த பிள்ளைய கூடையில போட்டு, அந்த கூடை பாத்தீங்கன்னா கீழ் பூசப்பட்டு, ஏன்னா கூடையில தண்ணி லீக் ஆச்சுன்னா அவன் பிள்ளை சாக வேண்டியதுதான். அவ்வளவு அழகா ஆண்டவர் ப்ரொடெக்ட் பண்றாரு. இதெல்லாம் கர்த்தர் ப்ரொடெக்ஷன். இன்னைக்கு உங்களை வயிறோடு வச்சிருக்கிறாருன்னா ஆண்டவருடைய பாதுகாப்பு தான். நீங்க நினைக்காதீங்க, இல்லைங்க நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறேங்க, ஆண்டவரே நான் ரொம்ப பாதுகாக்கப்படுறேன். இல்ல இல்ல, இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறீங்கன்னா கர்த்தரால வந்திருக்கிறது. இது உங்களால வரவே கர்த்தர் செய்திருக்கிறார். பிள்ளையை பாதுகாப்பதற்கு அழகாக இந்த மூங்கில் கூடையில எந்த தண்ணியும் வாட்டர் ப்ரூஃப் பண்ணி கீழ் பூசி மேலும் கீழே நல்லா அழகா அந்த கீழ் பூசி எந்த தண்ணி உள்ள போறாங்க குழந்தை அழகா பிரசவம் பண்றாங்க. குழந்தை எங்க போகுது பாருங்க, நேரா பார்வோனுடைய அரண்மனைக்கு போகுது. அல்லேலூயா. எங்க போச்சு? நதியில எங்கேயாவது அடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா பாருங்க, கர்த்தர் பாருங்க அந்த குழந்தை எங்க கொண்டு போறாரு? அரண்மனைக்கு கொண்டு போறாரு. அல்லேலூயா. அரண்மனையில வளர்க்கும்படியாக கர்த்தர் அவனை அழகாக அந்த நதியெல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த கூடை இந்த பாஸ்கெட்டும் அப்படியே போயிட்டே இருக்குது. கொஞ்சம் திசை மாறினா அது வேற எங்கேயாவது போயிருக்கும். கரெக்டா பாருங்க, அந்த பார்வோனுடைய மகள் குமாரத்தி அங்கே தண்ணீரிலே தன் தோழிகளோடு கூட அவள் விளையாடி கொண்டிருக்கிறார். கரெக்டா அவளுடைய பார்வையில் ஆண்டு கொண்டு நிறுத்துறார். பார்வை பட்டவன ஆச்சரியப்படுறாங்க. தனக்கு ஒரு குழந்தை, எபிரேய குழந்தை. ஆனா எபிரேயர் கொல்லப்படணும். ஆக்சுவலா அவங்க என்ன பண்ணிருக்கணும்? அந்த குழந்தை கொண்டு இருக்கணும். ஆனா கொல்லாமல் தன்னுடைய குமாரனாக
அவங்க எடுத்து வளர்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, நீங்க உங்களை ஆண்டவர் இவ்வளவு அழகா பாதையில கொண்டு இந்த ரட்சிப்பு கொடுத்து உங்களை இதுவரைக்கும் நடத்தினாரே. கர்த்தர் உங்கள் மேல் வைத்த திட்டங்கள் இருக்கிறது, உங்களை கொடுத்த ஒரு நோக்கம் இருக்கிறது. தைரியமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம தைரியமா கடந்து போக வேண்டும். கர்த்தர் பாருங்க, அன்றைக்கு மோசேயை பாதுகாத்து அரண்மனையை வளர்க்கிறார். அரண்மனையில 40 வருஷமாக வளர்க்கப்பட்டு கடைசியில் அவனுக்கு ஒரு கன்விக்ஷன். அவனுக்கு என்ன கன்விக்ஷன்? ஐயோ, என் ஜனங்கள் கஷ்டப்படுறாங்களே, நான் அவங்களோட கஷ்டப்படணுமே, இந்த அரண்மனை வாழ்க்கை எனக்கு போதும். அரண்மனையில் இருக்கிற இந்த இன்பங்கள், நான் கற்றுக்கொண்ட எல்லா விதமான படிப்பு, எங்க கலாச்சாரம், இந்த பார்வனுடைய கலாச்சாரம், இந்த பெருமை எல்லாம் எனக்கு போதும். நான் தேவன் பேசுகிறேன். தேசியம் என்ன அனுப்புகிறேன். பார்வனுக்காக நீ போய் நிற்க வேண்டும், நீ ஜனங்களை போதும் என்று சொல்ல வேண்டும். கடைசியில பாத்தீங்கன்னா அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அரண்மனையில இருக்கிற வாழ்க்கை ஆடு மேய்க்கிற வாழ்க்கையில மாறிடுச்சு. அந்த நேரத்துல கர்த்தர் சந்தித்து அவன் அனுப்புகிறார். நேரம் மறுபடியும் பார்வோன் வீட்டுக்கு போறான். இப்போ மோசே பழைய மோசே அவர்கள் புதிய மோசே வருகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஆண்டவர் புது வாழ்க்கையா மாற்றி இருக்கிறார். பழைய வாழ்க்கை ஒழிந்து விட்டது, பழைய பாவ வாழ்க்கை ஒழிந்து விட்டது, பிசாசுடைய அந்த அடிமைதனம் நம்மை விட்டு நீங்கி விட்டது, எகிப்து வாழ்க்கை நீங்கி விட்டது. இப்போ நமக்கு ஒரு புது வாழ்க்கை. மோசே புது வாழ்க்கை போகிறான பாடுகள் நிறைந்த வாழ்க்கை, ரொம்ப சேலஞ்சிங் லைஃப், கஷ்டமான வாழ்க்கை. அரண்மனை வாழ்க்கையில எல்லாமே நடக்குது. அவன் கை தட்டினா 10 பேர் வருவாங்க. ஆனா இங்க வெறும் ஒரு போர், வெறும் ஒரு போர். அந்த போர் சாதாரண போர் அல்ல, அற்புதங்களை செய்கிற போர். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா 10 விதமான வாதைகள் வருகிறது. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பாதிக்கல. பாதிக்கப்பட்ட மக்கள் யாரு? எகிப்து ஜனங்கள். கடைசி வாதை என்ன? கலைச்சல் பிள்ளை மதிக்க வேண்டும். கலைச்சல் பிள்ளைனா சாபனம் ஒரு கடைசி வாதை வருது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறார். எப்படிப்பட்ட பாதுகாப்பு? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே பாதுகாப்பு. அந்த ஆட்டுக்குட்டியுடைய அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்காலிலே பூசி நம்ம வீட்டுல இருக்கணும், ரெடியா இருக்கணும், போறதுக்கு ரெடியா இருக்க சொல்றாரு. நல்லா சாப்பிடுங்க, நீங்க நல்லா பலன் கொள்ளுங்க. இன்றைக்கு ராத்திரியில சங்காரத்துடன் வருவான். சங்காரத்துடன் வரும்போது எந்த வீட்டிலே ரத்தம் இல்லையோ அந்த வீட்டிலே சங்காரத்துடன் நுழைந்து அந்த தலைச்ச பிள்ளையை கொள்ளுவான். என்ன பண்றாங்க? ஆட்டை கொண்டு ரத்தத்தை நிலைக்காமலே பூசி வீட்டுக்குள்ளே அந்த இறைச்சியை புளிப்பில்லாத அப்பத்தோடு அவர் சாப்பிடுகிறார். கர்த்தர் சொன்னபடியே செய்யறாங்க. இவங்க மட்டும் இல்ல, இவங்களோட கூட சில குடும்பங்கள எக்ஸ்ட்ரா குடும்பம் உள்ள வந்துட்டாங்க. சில பேர் சொல்றாங்க, வேதாராட்சியர்கள் சில எகிப்து தேசத்தில் இருக்க ஜனங்கள் கூட வந்துட்டாங்க. ஏன்னா நெய்பர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. கடைசியாக சங்கரத்துடன் கடந்து போகிறார். ரத்தம் எங்கே காணப்படவில்லையோ அந்த வீட்டிலே விசுவாசம் நுழைந்து அவன் தலைச்சல் பிள்ளைகளை சந்தரிக்கிறான். அதே ஆளுடைய கூப்பிடமா இருக்கு. பார்வோனுடைய அரண்மனையில் அவனுடைய பிள்ளையிலிருந்து வேலைக்கான பிள்ளைகள் வரைக்கும் அங்கே அழுகிற சத்தம் கேட்கிறது. பிள்ளை தலைச்சல் பிள்ளைகள் மறைத்து போகிறார்கள். சும்மா போவாது, வெறுமையா போவாதீங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கேட்டுட்டு போங்க. நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, காத்துறாங்க. கஷ்டத்துக்கு டபுள் பிளஸிங் கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஒரு ட்ரபிளுக்கு டபுள் பிளஸிங் வரும். நீங்க அதுதான் யோசிக்கணும். எனக்கு ட்ரபிள் வருது, ட்ரபிள் வருதா, டபுள் பிளஸிங் இருக்குது. எல்லாம் சொல்லுவாங்க, ட்ரபிள்ல டபுள் பிளஸிங் வரும். ஆமென். அதுதான் ஆண்டவர் செய்யறாங்க. நம்ம அப்படியே நடக்கிறார் பாருங்க. கடைசியில வந்துட்டாங்க, கடைசி கட்டம் வந்துட்டாங்க. ஆனா அங்க ஒரு டைலாக், அதிகாரம் அங்கே நம்ம பாத்தீங்கன்னா அவர் புறப்படுகிறார்கள். அவர் புறப்படும் போது பாத்தீங்கன்னா பார்வோனுடைய இருதயம் கடினப்படுகிறது. தேவன் கடினப்படுத்துகிறாரு. அவன் இருதயம் கடினப்படுகிறது. அதுக்கப்புறம் எகிப்தியர் திரும்பி வரும்போது அதை கண்டு பயப்படுகிறார்கள். அப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அன்றையும் கர்த்தரை கூப்பிடுறாங்க. இந்த மோசேயும் வந்து கதறாங்க. நம்ம கர்த்தரை
இல்லைன்னா மனுஷனுக்கு ஆகிறத நினைக்கிறாங்க. பிரேத குடிகள் இல்லையா? வனாந்தரத்தில் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்து எதற்காக கொண்டு வந்தீர் ஐயா? வனாந்தரத்தில் சாகும்படியாய் கொண்டு வந்து நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் நீர் எங்களை எகிப்திலிருந்து எங்களை புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்க சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? எகிப்திலே எங்களை விட்டுடும், அவங்களுக்கு அடிமையா இருக்கும்னு சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறத பார்க்கிறோம். என்ன சொல்றாங்க? வனாந்தரத்துல சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள். எங்களுக்கு எகிப்திற்கு வேலை செய்வது எப்படி இருக்குமா? நீங்க பாருங்க, சில பேர் கத்தரை கூடுவாங்க, அப்புறம் ஊழியக்கார திட்டுவாங்க. என்னையா கத்தர் ஊழியக்கார மேல குறை சொல்லுவாங்க. கத்தரையே கூப்பிடுது, அதே நேரத்தில் ஊழியக்காரன் டார்கெட் நிறைய இடத்துல. அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஊழியக்கார சரியில்லை, அதனாலதான் எங்க வாழ்க்கை அப்படி இருக்குது. அவர் சரியா இருந்தாருன்னா நாங்க நல்லா இருக்கோம். ஊழியக்காரங்களை படி போடுறது ரொம்ப சுலபம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம வாயில ஆண்டவரை துதிக்கிறோம், அதே வாயில மற்றவங்களை சமைக்கிறோம். ரெண்டு விதமான தண்ணீர் ஒரே ஊற்றிலிருந்து புறப்படாது. தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரே ஊற்றில் புறப்படாது. ஒண்ணு கசப்பான தண்ணீர் வரணும், தித்திப்பான. ஆனா நம்ம வாயில எல்லாம் ரெண்டும் கலந்து வரும். மனுஷனை திட்டுறோம், கடவுளை துதிக்கிறோம். இங்க வந்து ஸ்தோத்திரம் பண்றோம், வெளியே போய் திட்டுறோம், சண்டை போடுறோம். இன்னைக்கு ஏன் கிறிஸ்துவ இன்னைக்கு வளராம இருக்கு தெரியுமா? கிறிஸ்துவால தான் வளருவாங்க. மகாத்மா காந்தி ஒரு நாள் ஆப்பிரிக்கால படிக்கிறதுக்கு போயிருக்காரு. ஒரு கட்டத்துல அவர் பேரிஸ்டர் பட்டம் வாங்குறதுக்காக போயிருக்காரு. ஒரு சர்ச்சுல போயிருக்காரு. அவர் சரி கிறிஸ்துவ மேல ஒரு அன்பு, கிறிஸ்துவ மேல அன்பு, அந்த பைபிள் மேல ரொம்ப அன்பா இருக்குது. சரி இது போனா சர்ச்சுக்கு தடுத்துட்டாங்க. நீங்க வரக்கூடாது, இது வந்து வெள்ளையர்களுக்குரிய இது ஆலயம், மற்ற ஏசியர் மற்ற ஆசிரியர்களோ கருப்பொருளோ உள்ள நுழையக்கூடாதுன்னாங்க. வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு வெறுத்தார் பாருங்க, அன்னைக்கு வெறுத்து விட்டார். கிறிஸ்தவர்களை வெறுத்ததுனால அவர் கிறிஸ்தவத்தை பின்பற்றவில்லை. ஒருவேளை அன்பா அவரை உள்ள கூட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு இந்திய நாடு கிறிஸ்துவ நாடா மாறி. கர்த்தர் நிறைய சான்ஸ் கொடுத்தாரு. பிரிட்டிஷருக்கு சான்ஸ் கொடுத்தாரு. இந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துல காலனிஸ் நியமிக்கப்பட்டது. வெறும் பிசினஸுக்காக வந்தாங்க. கர்த்தர் கையில கொடுத்தாரு. நினைச்சிருந்தா இந்தியா தேசம் முழுவதுமே கிறிஸ்துவ தேசமா மாறி இருக்கிறது. ஆனா இது சரியில்லை. ஒரு இம்மாரல் லைஃப், ஒருங்கினமான வாழ்க்கை. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஆண்டி இருப்பாங்க, வயசான ஆண்டி. அவங்க சொல்லாங்க, தம்பி ஆங்கிலோ இந்தியன்ஸ்னா என்ன தெரியுமா, உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? இல்ல தெரியாத ஆண்டி. என்னன்னா they are standing monuments of British humanity. அப்படின்னா பிரிட்டிஷர்கள் ஒருங்கினத்தினுடைய வாழ்க்கைக்கு அவங்க ஒரு மானிமெண்டா இருக்காங்க, அவங்க ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க. அதுதாங்க ஆங்கிலோவியன். இவங்க ஒழுங்கா இல்ல. ஆங்கிலோவியன் ரேஸ் வந்தது எப்படி? இம்மாரல் லைஃப், தகாத விதமான அவர்களுடைய உறவு. இங்க இருக்கிற பெண்களோடு கூட அவர்கள் உறவு கொண்டு தகாத விதமாக நடந்து கொண்டார்கள். எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. ஆண்டவர் கொடுத்தாங்க, அடைப்பை கெடுத்து விட்டார். ஆண்டவர் கொடுத்தது எதுக்காக இந்தியா கொடுத்தாருன்னா அவருடைய சுவிசேஷத்தை சொல்லும்படி, அவர்களுடைய வாழ்க்கை மூலமாக அநேக ரட்சிக்கப்பட்டபடி கொடுத்தாங்க. மிஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக நாம ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க வாழ்கிற வாழ்க்கையின் தரம் எப்படி இருக்கு, நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க மற்றவரை மாதிரி நீங்க வாழக்கூடாது, மற்றவரை மாதிரி சண்டை போடக்கூடாது, மற்றவரை மாதிரி நீங்க வந்து உங்க வாய்களை கட்டுப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்க வைக்கக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க போடுற சத்தம் பக்கத்துல வரைக்கும் தெரியும். சில பைபிள் எடுத்துட்டு போறாங்க, ஓயாம சண்டை. ஹஸ்பண்ட் வைஃப் எப்ப பார்த்தாலும் தகராறு. ஞாயிற்றுக்கிழமை பைபிள் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா வீட்டுல சாட்சி இல்லை. வீட்டுல சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அப்படிதான் இருக்குது. அந்த கிறிஸ்தவம் பாருங்க, இன்னைக்கு வந்து கிறிஸ்தவம் வந்து இன்னைக்கு அது வந்து ஸ்ப்ரெட் ஆக முடியாம, பரப்ப முடியாம இருக்குது. நம்ம தான் இருக்கா ஜாக்கிரதையா சாட்சியா வரும். சாட்சியா இருப்போமா? எதுவும் சாட்சியா இருப்பீங்க. ஆமென். தேவன் பாருங்க இப்படி எல்லாம் முறுமுறுத்து கர்த்தர் சொல்றாரு, ஜனங்களை நோக்கி மோசே சொல்றாரு, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற யுத்தியை என்றைக்கும் காண்பதில்லை. கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வாரு? மட்டும் செய்வார் சொல்றாரு. உங்களுக்காக கர்த்தர் என்ன பண்ணுவாரு? யுத்தம் பண்ணுவாருங்க. நீங்க பயப்படாத இருங்க, நீங்க சும்மா இருங்க.
அப்போது கர்த்தர் சொல்றார் மோசேயை பார்த்து, எனக்கு முறையிடுவது என்ன? 17வது வசனம், புறப்பட்டு போங்கள் இஸ்ரவேல் புத்தருக்கு சொல்லு. எனக்கு முறையிடாதீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணும்? கோ, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்தருக்கு சொல்லு. என்ன பிரச்சனையே இருந்துட்டு இருந்தா முடியாது. நம்ம வாழ்க்கையை தொடரணும். அல்லேலூயா. சில பேர் பாருங்க, வாழ்க்கையில சில பேர் இழந்திருக்கிறோம். எழுந்து நம்ம ரொம்ப கஷ்டத்துல துயரத்துல இருக்கோம். ஆனா வாழ்க்கை என்பது தொடருகிற ஒரு காலம். வாழ்க்கை அப்படிதான், வரும் போகும். நம்மோட இருந்தவர்கள் நாளைக்கு இல்லாமல் போயிடுவாங்க. ஆனா நீங்க வாழ்க்கை தொடரும். ஆண்டு சொல்றாரு, அவரிடத்துல போய் எனக்கு முறையிடுவது என்ன? அவர்கள் புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்தருக்கு சொல்லு. புறப்பட்டு போங்கள் என்று சொல்லு. நம்ம அப்படிதான் புறப்படும். நாம ஒரே பிரச்சனையிலே அப்படியே வருத்தத்தில் இருக்கக்கூடாது. எழுந்திருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க எழுந்திருக்க கற்றுக்கொள்ளணும். 38 வருஷமா பாடுள்ள மனுஷனை பார்த்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றாரு. அவன் அங்கேதான் படுத்துட்டு இருக்கான், இல்லைன்னா அங்கே படுத்துட்டு இருப்பான். ஏன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடனால திரும்பி அவன் வரக்கூடாது. அதனாலதான் படுக்கையே எடுத்துட்டு போக சொன்னார். படுக்கை விட்டுட்டு போனா மறுபடியும் ஒருவேளை படுத்துக்குவான். அந்த மாதிரி சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இன்னைக்கு பிரச்சனை இருந்தா எழுந்து நடக்கணும். எழுந்து நடந்தாதான் ஒரு அற்புதம் நடக்கும். புறப்பட்டு போங்கள் என்று சொல். உடனே பாருங்க, புறப்பட்டு போங்கள் என்று சொல். உடனே அந்த சொல்கிறது, நீ கோலை ஓங்கி கையை சமுத்திரம் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்போது இஸ்ரவேல் புத்திர சமுத்திர நடுவாக தாங்கரையிலே கடந்து போவார்கள். அல்லேலூயா. கடந்து போவார்கள் சொல்லிட்டாரு. ஆனா அதே நேரத்தில் ஒரு கிரைசிஸ். பின்னால பார்த்தா, எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவ் இருதயத்தை ஆண்டவர் சொல், நான் தான் கடினப்படுத்துறேன். எப்படி பாருங்க, ஆண்டவர் ஓன்னு சொல்றாரு. ஓன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, நான் தான் கடினப்படுத்துறேன். பாருங்க, இப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் பாருங்க, midst of contradiction, ஒன்றுக்கொன்று முரண்பாடா நடக்குது. ஓன்னு சொல்றாரு, அதுக்கப்புறம் சொல்ற, நான் தான் பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறேன். நீ நம்ம கூட அப்படிதான், ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதம் கொடுக்கிறாங்கன்னு சொல்றத, ஆனா இப்படி பண்ணிட்டு ஆண்டவர் பாருங்க. God will do in the midst of the contradiction. இந்த முரண்பாடு மத்தியிலே தேவன் அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. சொல்றாரு, அவனுடைய இருதயத்தை இன்னும் ஹார்டன் பண்ணி என்ன பண்ணிட்டாரு? அந்த சொல்ல கடினப்படுத்தி, இப்படி நான் பார்வனான இரதங்களினாலும் குதிரைகளிலும் மகிழ்ப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர். ரெண்டு விதமான மகிமை உண்டாகுது. ஒன்று, இஸ்ரவேல் பாடுபடுகிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பின்னாலே வருகிற பார்வோனுடைய ஜனங்களும் கர்த்தருடைய மகிமையை காண்பார்கள். இன்றைக்கு பாடுகள் இருக்கும்போது ஒன்று முரண்பாடா இருக்கிறதோ, இன்றைக்கு நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்படுவார். உன்னுடைய சூழ்நிலையின் பின்னாலேயும் கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அந்த நாமத்துக்கு அவரால் தான் வெளியே கொண்டு வர முடியும். பார்வோன் இருக்க இன்னும் ஹார்டன் பண்றாரு பாருங்க, இன்னும் அவனை கடினப்படுத்துறாரு. இன்னும் அவனை கடினப்படுத்தி என்ன சொல்றாரு? அவர்கள் எகிப்தியர் நான் என்று அறிந்து கொள்ளும்படி நான் செய்தேன். இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னால் நடந்த தேவதூதன் விலகி பின்னாக நடந்தார். அவளுக்கு முன்பு இருந்த மேக ஸ்தம்பம் விலகி அவள் பின்னே நின்றது. தேவனுடைய பிரசனம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மேக ஸ்தம்பம் அவர்களுடைய விலகி அவள் பின்னே நிற்கிறது. இந்த பின்னால் வருகிற எகிப்தியரும் சேனைகளும் ராம் முழுவதும் ஒன்றோடு சேராதபடிய நடுவிலே வந்து, எகிப்தியருக்கு அது மேக அந்தகாரமா இருந்தது, இஸ்ரவேலருக்கு அது இரவை வெளிச்சமாக்கிட்டு. அல்லேலூயா. அவங்களுக்கு அந்தகாரமா இருக்குது, ஆனா தேவ மக்களுக்கு வெளிச்சமா இருக்கிறது. கர்த்தர் அப்படிதான் செய்வார். இன்னைக்கு நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல, போயிட்டே இருக்கோம். ராத்திரிலாம் பிரச்சனை பண்ணா கூட பண்ண முடியாது. ஆல்மைட் பிரேயர் கிடையாது. அதனால இன்னைக்கு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுன்னு சொல்றேன். அல்லேலூயா. இன்னைக்கு அவரால் தான் உங்களை வெளியே கொண்டு வர. கடைசியில் வெளியே வந்தாங்களா இல்லையா? வெளியே வந்து மறுபடியும் முறுமுறுக்கிறாங்க பாருங்க. மனுஷன் எப்போதுமே திருப்தியே இருக்காது பாருங்க. ஆண்டவர் நன்மை செய்கிறாரு, அது ஸ்தோத்திரம் பண்ணி கடைசி வரைக்கும் உண்மையா இருக்க மாட்டாங்க. இன்னொரு பிரச்சனை வந்த உடனே மறுபடியும் முறுமுறுப்பாங்க. என்ன முறுமுறுத்தாங்க? வெளியே வந்து அதே முறுமுறுப்பு தான். எகிப்து தேசத்தையே நினைக்கிறாங்க. சில பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன நினைக்கிறாங்க? நான் ரட்சிக்கப்படாம இருந்தாலும் நல்லா இருந்திருக்கேன். நீங்க கர்த்தர் பாருங்க, நீங்க உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்காங்க.
தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக. தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்யும்போது அவர் நடுவே இருக்கிறார். நீங்க ஒருவேளை தனிமையா இருக்கலாம், ஆனா கர்த்தர் பாருங்க உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுப்பார். கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார், பயப்படாத. இன்னைக்கு நமக்கு வருகிற காரியங்கள் எல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் டயலாக், ஒரு ஆவிக்குரிய ஒரு முரண்பாடு, ஆவிக்குரிய ஒரு காரியங்களாக இருக்கிறது. அவை நாம் கர்த்தர் முன்பாக அமைதியாக இருப்போம். ஆண்டவருடைய ஆவிக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்துவோம். தேவன் நம்ம வைத்திருக்கிற ஆன்சர், பதிலை நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் நமக்கு செய்கிற அற்புதங்களை நாம் காண முடியும். ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் சும்மா இருங்கள். நீங்க என்ன பண்ணுங்க? சும்மா இருங்கள். Stand still. You do nothing. சில வேளையில பிரச்சனையில நம்ம ஒண்ணுமே செய்யாம சும்மா இருந்தாதான் கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்க ஏதாவது செய்தா அவர் சும்மா இருப்பார். நீங்க சும்மா இருந்தா அவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே அவர்கள் செங்கடலை கடந்து. விசுவாசம் இருக்கணும், தைரியம் இருக்கணும். ரெண்டு பக்கமும் கடந்து கொந்தளிச்சு இப்படி பக்கம் நிக்குது. ஒரு சைடு வாளா, ஒரு சைடு மதில் சுவரா நிக்குது. இந்த பக்கம் ஒரு குவியலாக தண்ணி நிக்கிறது. நடுவே கடந்து போறதுக்கு தைரியம் வேணும். எப்படி நடந்து போயிருக்கணும்? தைரியமா நடந்து போயிருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய பிரசன்னம் அவங்களோட கூட இருந்தது. அல்லேலூயா. ஒருவேளை தண்ணீர் மேல புரண்டுச்சு வந்துரும் சொல்லி நினைச்சாங்கன்னா போயிருக்க முடியாது. எல்லாமே அங்க ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. ஆனா எல்லாருமே விசுவாசத்தினாலே கடந்து போனார்கள். இந்த ஒரே ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11:29. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். உலர்ந்த தரை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். எகிப்தியர் துணிந்தாங்க, ஆனா அவங்க அமிழ்ந்து போனாங்க. அப்படிதான் நம்ம வாழ்க்கை. நம்ம விசுவாச பாதை கடந்து போகும்போது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். நாமே துணிந்து நம் பின்னால வருகிறவர்கள் அடித்து போவார்கள். அதுவே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதுவே நீங்கள் முறுமுறுக்காதபடி வாழ்க்கையில முறுமுறுக்காதீங்க. வீட்டில் இருக்கும்போது முறுமுறுக்காதீங்க. சாப்பாடு பத்தி முறுமுறுக்காதீங்க. எதை பத்தி முறுமுறுக்கான நீங்க வாழ கற்றுக்கொள்ளுங்க. கணவன் மனைவி பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. மனைவி கணவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. வாயை மூடி அமைதியா இருக்கும். கர்த்தர் கிரியை செய்வார். நினைக்கிறேன் என்னங்க இந்த வசனத்தை என் புருஷன் கேட்டாருன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்குங்க. அவர் இல்லையே, அவரு இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, கர்த்தர் உங்க மூலமாக அவரை தொடுவார். நீங்க வாயை மூடினீங்கன்னா அவர் ரட்சிக்கப்படுவார். அல்லேலூயா. ஸ்திரீகளுக்கு சொல்லுகிறது என்ன விதமான அலங்காரம்? உள்ளான அலங்காரம். என்ன அலங்காரம்? ஆமா, புறமான அலங்காரம் உங்களுக்கு அலங்காரம் இல்லாமல் உள்ளான அலங்காரமே அலங்காரமா இருக்கு. கடவுது சாந்த குணம், இச்சை அடக்கம். இதுல நீங்க வாழ கற்றுக்கொள்ளுங்க. அப்போ போதனையின்றி உங்கள் புருஷர்களை நீங்க ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க ஒண்ணுமே சொல்ல வேணாம். நிச்சயமா உங்க நடத்தை பார்த்து நம்ம மனம் போடுவோம். இவன் அல்லேலூயா. கர்த்தர் நாம சொல்லி கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு இருக்குது. சாதாரண வல்லமை இல்ல, பெரிய மாபெரும் வல்லமை இன்னைக்கும் இருக்கிறது. ஆகவே இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு டைலமால இருக்கீங்களா? ஒரு சூழ்நிலை இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியாது, கடந்து போக முடியாது இருக்கீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் நின்று கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். நிச்சயமாக தேவன் உங்களை கடந்து போக செய்வார். தேவன் மாறாதவர். எல்லாம் சொல்லுவேன், தேவன் மாறாதவர். ஆராதிக்கிற தேவன் மாறாத தேவன் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கடலை தட்டி பயன்படுத்துவோம். ஜெபிக்க போகிறேன். நல்லா எழுதியிருப்போம். வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற டைலமா, எந்த விதமான நெருக்கத்தில் இருக்கிறீர்களோ நீங்கள் இந்த வேளையில உங்கள் வாழ்க்கையை அவரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். மோசேயை பற்றி குற்றம் சொன்னார்கள். ஏழைகளை கொண்டு வந்து என்னை சாகடிக்க முடியாது. அப்போ மோசே சொல்றாங்க, சும்மா இருங்க, கர்த்தர் செய்யும் அதிசயங்களை பாருங்க. சும்மா இருங்க, சும்மா நில்லுங்க. நீங்க எதையும் பேசாதீங்க. வாயத்திலிருந்து கண்டதையும் சொல்லாதீங்க. இன்னைக்கு நம்ம வாயின் வார்த்தையினாலே நம்ம ஆசீர்வாதத்தை கெடுத்து விடுகிறோம். நம்முடைய வாயின் வார்த்தையினாலே நம்முடைய
நன்மைகளை இழந்து போகிறோம். நீங்க நாம வார்த்தையை ஜாக்கிரதையா காத்துக்கணும். பேசினா நல்ல வார்த்தையை பேசணும், இல்லைன்னா வாயை மூடணும். ஆண்டவர் தேசத்தின் ஜனங்களில் கிறிஸ்துவ ஜனங்களை கொண்டு